ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் எவ்ரிபடி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். இன்றைய நாள் நல்ல நாளாகவே அனைவருக்கும் அமையட்டும். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? டேப்லெட் போட்டிங்களா? எல்லாம் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பிச்சி விட்ருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி குறிப்பு அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, அதனால் சாமி குறிப்புகள் சிலதை, சாமி கும்பிட்ற முறைகள், விளக்கேற்றுறதை பற்றி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இப்படி திருநீர் பூசுகிறோம்ல, அது எதுக்காக அப்படின்னா, திருநீர். அந்த திருநீர் வந்து அதை நம்ம நெத்தியில் இருக்கிற கெட்ட நீர்களை அப்படியே அப்சர்வ் பண்ணுறதுக்கு பேர் தான் திருநீர். இந்த நம்மளுடைய இந்த நெத்தியில் இருக்கிற நீர், நம்ம எப்பயுமே இப்படி ஒரு நீர் திருநீர் அந்த இடத்துல வச்சோம்னா, இந்தந்த பாயிண்ட்ஸுக்கெலாம் ஒவ்வொரு குறிப்பு இருக்குது. இந்த இடத்துல நமக்கு பொட்டு வைக்கிறப்ப இதில் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல குங்குமம் வைக்கிறப்ப இதில் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. அது சில ஒரு மருத்துவத்தன்மை இருக்குது. அதுக்காக அந்த இடத்துல நம்ம பொட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. திருநீர் எதுக்காக பூசுகிறோம் அப்படின்னா, திருநீர் பூசுறது வந்து நமக்கு ஒரு தெய்வ சக்தியும் கிடைக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கிடைக்கும். சும்மாவா அப்போலாம் அந்த காலத்தில் வந்து எருவாட்டியை எரித்து அதை வந்து பவுட்ரு பண்ணி அதை தான் நம்ம திருநீராக விட்டுட்டு இருந்தோம். இன்னமும் நான் எங்கள் ஊர் கரூரில் வந்து கோயில் புத்து மண் தான் திருநீரே. மண் பார்த்தாலே உங்களுக்கு குருணையாக இருக்கும். அங்கே வந்து திருநீராக கொடுக்க மாட்டாங்க, அங்கே வந்து மண் தான் கொடுப்பாங்க. அந்த மண்ணை தான் பூசுவாங்க. சில கோயில்களில் சில இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாமியை நினச்சி நம்ம இடுற இந்த திருநீர் வந்து பல மருத்துவத்தன்மை இருக்குது. அதே மாதிரி திருநீரை நம்ம எடுக்கிறப்ப, திருநீராகட்டும் குங்குமமாகட்டும், நம்ம சுண்டு விரல் இருக்குது பார்த்திங்களா, இந்த சுண்டு விரலுக்கு அடுத்த விரல், இந்த விரலில் தான் இப்படி தான் திருநீர் எடுக்கணும். இந்த விரலில் தான் திருநீர் எடுத்து நம்ம இப்படி பூசணும். எல்லா விரலையும் எடுத்து பூசுறதுக்கு பேர் இல்லை. ஒரு சில ஐதீகங்கள்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகேவா? எப்பயுமே நம்ம குங்குமமே எடுக்கிறோம்ல, பெண்கள் குங்குமம் எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த குங்குமமே இந்த விரல், அதாவது சுண்டு விரலுக்கு பக்கத்து விரல், இந்த விரலில் நம்ம எடுக்கணும். இந்த விரலில் எடுத்து குங்குமம் வைக்கிறதும் சரி, திருநீர் வைக்கிறதும் சரி, இந்த விரலில் தான் நம்ம எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? அது நல்லது. நான் சொல்கிற தகவல் வந்து சிலது நல்லதாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதாவது எப்படி சொல்கிறது, பெரியவர்கள் சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? திருநீரை வந்து சுண்டு விரலுக்கு பக்கத்து விரலில் தான் எப்பயுமே எடுத்து நம்ம பூசிட்டோம்னா நம்ம நெத்தியில் நீர் கோக்கும். அந்த நீரெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய சக்தி வந்து திருநீருக்கு இருக்குது. அதே மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த திருநீர் கொடுக்கும். சாதாரண திருநீர் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதில் வந்து சில மருத்துவத்தன்மைகளும் இருக்குது. சயின்டிஃபிக்கலாக அது வந்து சக்தி வாய்ந்த திருநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி காலையில் 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்திரிக்கிறது, நேற்று சாமி கும்பிட்றத நான் சொன்னேன். அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றி ஒரு ஊதுபத்தியோ சாம்பிராணியோ ஏதோ ஒன்று பொருத்தி வச்சு சாமி கும்பிடணும். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 5 மணிக்கு வீடான வீட்டில் விளக்கு ஏற்றுனா அந்த குடும்பம் நல்லா வாழையடி வாழையாக செல்வாக்காக இருக்கும். ஊதுபத்தியோ கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ, ஆனால் விளக்கு ஏற்றணும். நல்லெண்ணெய், நெய், அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய், இந்த 3 மட்டும்தான் யூஸ் பண்ணி விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றுறத டைமிங் வந்து காலையில் 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றணும். அதே மாதிரி சாயந்தரம் 6 மணி ஆனோடனே விளக்கு ஏற்றணும். குளிக்க நேரம் 6 மணிக்கு மேலே விளக்கு ஏற்றி வைக்கணும். விளக்கில் அரிசி வைக்கிறது, உப்பு வைக்கிறது, அதை பற்றி எனக்கு தெரியல. பட் இது ரியாலிட்டி. நம்ம பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அரை மணி நேரமாவது சாமி கும்பிடணும் உட்காந்து. ஓகேங்களா? அது சாமி கும்பிட்டோம்னா நம்ம மனசில் இருக்கிற பாரம் பூரா, நம்ம கோயிலில் தான் போய் உட்காந்து நம்ம பாரத்தை இறக்கணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? நம்ம வீட்லேயே நம்ம உட்காந்து விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு நம்ம கஷ்டங்களை, நம்ம தெய்வங்களை, அதாவது இஷ்ட தெய்வங்களை நம்ம கும்பிட்டு வீட்டிலையே நம்ம கும்பிட்டாலே அதுவே நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம கோயில், அதாவது சில பேருக்கு கோயில் இந்த மாதிரிலாம் கோயிலுக்கு அவ்வளோக்கா போக முடியாது. அந்த நேரத்தில் நம்ம எப்பயுமே குலதெய்வம் ஃபோட்டோ நம்ம பூஜை அறையில் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம இங்கே ஏற்றி வழிபட்டாலே அங்கே நம்ம குலதெய்வத்துக்கு அதனுடைய சக்தி கிடைக்கும். நம்ம வீட்டில் இருந்தே நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சமையல் அறையில் வந்து எப்பயுமே உப்பு வந்து
நம்மளுடைய இடுப்பு அந்த கீழே தான் இருக்கணும். மேலே தூக்கியோ இல்லை செல்ஃபில் உயரமான இடத்துல உப்பு வைக்கவே கூடாது. தாழ்வான இடத்துல உப்பு வச்சாதான் லக்ஷ்மி கடாட்சியம் வரும்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. எப்பயுமே உப்பு தூளுப்பாகட்டும் கல்லுப்பாகட்டும் கீழே தான் வைக்கணும். கீழேனா நம்ம அடுப்புக்கு சமமாக இருக்கணும். அடுப்போட ஹைட்டில் உப்பு இருக்கக்கூடாது. அது வந்து ஆகவே ஆகாது. முடிஞ்ச அளவு எல்லாருமே அன்னபூர்ணி சிலை வச்சுருப்பீங்க. அந்த அன்னபூர்ணி சிலையில் கொஞ்சம் பச்சரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டு சமையல் பண்ணுற இடத்துலையும் நம்ம அந்த ஒரு கன்னி மூலைன்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துல பார்த்து நம்ம வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறேன் எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் சொல்கிறேன். ஓகே, மீண்டும் நாளை சந்திப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கங்க, இல்லையா ஓகே, இட்ஸ் ஓகே. பாய். நன்றி, வணக்கம். ஹாப்பியாக இருப்போம்.